பொருள், உயிர் அத்தனையையும் தியாகம் செய்துவிட்டு இன்று விண்ணுலகம் சென்றுவிட்ட அத்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்க தோழர்களையும் மனதார வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கறந்த பால். இந்த கறந்த பால் ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது, அந்த கறந்த பால் இருக்கின்ற பொழுது அந்த பாலை குடித்து கும்மாளமிடுவதற்கு ஒரு பூனை முயன்றது. அந்த பாலை குடித்துவிட்டு கும்மாளமிடுவதற்கு ஒரு பூனை முயன்றது. அந்த பூனை முயன்ற பொழுது அதற்கு யார் மணி கட்டுவது என்ற சிந்தனை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையிலே நடந்த பொழுது ஒரு புலி, நான் இருக்கிறேன், நான் அதற்கு மணி கட்டுகிறேன் என்று கர்ஜனை செய்தது. அந்த புலியின் கர்ஜனையை கேட்டு அந்த பூனை மிரண்டு போனது. அந்த பூனை போனதால் தமிழகத்திற்கு ஒற்றை தலைமை நிலைத்தது. அந்த புலிதான் இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் அக்ரியார் அவர்கள். போக்கிரிகளும் துக்கிரிகளும் ஆட்டம் போட்ட திருவண்ணாமலை தொகுதியிலே அவர்களது வாளை ஒட்ட நறுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய காவல் அரணாக இருக்கின்ற அக்ரியார். இந்த பகுதியிலே எனது தந்தையின் காலத்தில் இருந்து சமீபத்திலே பேஸ்புக் பதிவுகளிலே பார்க்கிறேன், இன்ஸ்டாகிராம் பதிவிலே பார்க்கிறேன். 1990க்கு முன்பதாக எத்தனையோ பொதுக்கூட்டங்களிலே முழங்கியவர் அக்ரியார் அவர்கள். அன்பாக சொல்லியும் அவரால் வேலை வாங்க முடியும், அதட்டி சொல்லியும் வேலை வாங்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கோ தான் சார்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கோ ஏதாவது ஒரு இன்னல் வந்ததென்றால் நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்காக என்று உங்களுக்காக அல்லும் பகலும் பாடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்களிலேயும் ஆளுமை உள்ள ஒரு வீரன் அக்ரியார் அவர்கள். அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேசும் வாய்ப்பை கொடுத்தமைக்காக முதலிலேயே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்திலே இன்னொரு ஜாம்பவான் அமர்ந்திருக்கிறார். நான் பள்ளி படிப்பை முடித்த காலத்தில் இருந்து, கல்லூரி படிப்பை முடித்த காலத்தில் இருந்து எங்கெல்லாம் ஒருவருடைய பெயர் வால் போஸ்டர்களிலே ஒட்டப்பட்டிருக்கிறதோ ஓடி ஓடி சென்று எனது வாலிப வயதில் இருந்து கேட்டிருக்கிறேன். அருமையா கோபி காளிதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் ஒரு வக்கீலினுடைய கருத்துக்களை போல் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை அவனது கன்னத்திலே அறைந்தது போல் பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அருமையான பேச்சாளர். எனது மகன் ஒரு முறை கேட்டான், சர்க்காரியா கமிஷன் என்றால் என்ன அப்பா என்றான். விஞ்ஞான பூர்வமான ஊழல் என்றால் என்ன என்று கேட்டான் எனது மகன். நான் சொன்னேன், எனது விளக்கங்கள் அவனுக்கு சரியாக பிடிபடவில்லை. உடனே ஒரு யூடியூபிலே அருமை ஐயா அவர்கள் பேசிய பேச்சை காட்டினேன் அவரிடம். பார்த்தான், எவ்வளவு அழகாக சர்க்காரியா கமிஷனை விட விஞ்ஞான பூர்வமான ஊழல் என்றால் சர்க்கரை, சாக்கு, கரையான், நீதிபதி என்று என்ன அழகாக இவர் சொல்லுகிறார் என்று ஐயா கோபி காளிதாஸ் அவர்களை பார்த்து அவன் சொன்னான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து, புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்து எடப்பாடியார் காலம் வரையில் இனிமேலும் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பட்டி தொட்டியெல்லாம் கழகத்தினுடைய கொள்கைகளை முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் மிகவும் வணங்குகின்ற அருமை ஐயா கோபி காளிதாஸ் அவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த சிறந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி அத்தனை பேரையும் ஆளுமை மிக்க அக்ரியார்களுடைய ஆலோசனையின் பேரிலே ஒன்று திரட்டி இங்கே மிக பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் அவர்களுக்கும் எனது நன்றி. எல்லோருக்கும் மேல் எனக்கு முன்பாக பேசியவர்கள் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்கள், எனக்கு முன்பே இந்த கூட்டத்திற்காக எங்கிருந்தெல்லாமோ வந்தவர்கள், நிர்வாகிகள் பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட நேரம் சொற்பம் என்பதால் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, முதலிலேயே நன்றி தெரிவிப்பவருக்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை துவக்குகிறேன். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். எல்லோரும் சொன்னார்கள், 1938 மொழிப்போர் நடந்தது, 1965 மொழிப்போர் நடந்தது. கீழப்படுவூர் சின்னசாமி தன்னை தீக்கிரையாக்கி கொண்டான். அதற்கு பிறகும் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தன.
ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக நாம் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவிலே கொள்ளுங்கள், இதுவரை நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை. நீதிமன்ற இன்றைக்கு மத்திய அரசிலே தனது ஆளுமையை செலுத்துகிறாரோ அன்றைக்கு தமிழுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தமிழுக்காக உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு மட்டும்தான் வீர வணக்கத்தை செலுத்துகின்ற உரிமை உண்டு. வீர வணக்க நாள் கூட்டங்களை நடத்துகின்ற தகுதியும் உண்டு. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் தமிழுக்காக பாடுபட்டவர்கள். புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவியாகட்டும், தமிழிலே படிப்பவனுக்கு அரசு வேலையிலே முன்னுரிமை என்று சட்டத்தை இயற்றிய புரட்சி தலைவர் எடப்பாடியாராகட்டும், எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு. அந்த வகையிலே நேரத்தின் அருமை கருதி தன்னுயிரை தமிழுக்காக தியாகம் செய்துவிட்ட அத்தனை பேருக்கும் வீர வணக்கத்தை சொல்லி தற்போதைய நடப்புக்கு வருகிறேன். இன்றைய தினம் தமிழகம் இருக்கின்ற நிலைமை ஒரு கேடுகட்ட நிலைமை. ஒருவன் கையில்லாதவனாக இருந்தாலும் அரசாளலாம், கால் இல்லாமல் இருந்தாலும் அரசாளலாம், கண் பார்வையற்ற குருடனாக இருந்தாலும் அரசாளலாம். மூளை இல்லாமல் எவனாவது முதல்வராக முடியுமா? தமிழகத்திலே மூளை இல்லாத ஒருவன் முதல்வராக இருக்கிறான். எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலேயும் இல்லாத அசிங்கமான ஒரு முதலமைச்சர். முடியில்லை என்பதற்காக விக்கு வைத்துக் கொண்டான். மூளை இல்லை என்பதற்காக எந்த டிரான்ஸ்பிளான்டும் அவனால் செய்ய முடியாது. இதை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லை. இவனுக்கு பண்ண முடியாது. மூளை இருப்பவனுக்கு தான் டிரான்ஸ்பிளான்ட். இவன் மூளையே இல்லாதவன். இப்படிப்பட்ட ஒரு கோமாளியுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது நண்பர்களே. அவர்கள் சுரண்டுவது தமிழர்களுடைய வள ஆதாரங்களை மட்டுமல்ல, அவர்கள் சுரண்டுவது எதிர்கால சந்ததியினுடைய நலன்களையும் சேர்த்து சுரண்டி வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புற்றுநோய் போன்ற ஒரு வியாதி. முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். நெருப்பு கொஞ்சம் இருந்தாலும் போதும், புகையோடு மீண்டும் பற்றிக்கொள்ளும். அழித்து விட வேண்டும், நெருப்பை அழித்து விட வேண்டும். கடன் கொஞ்சம் இருந்தாலும் போதும், உடனே கட்டி செட்டில் பண்ணிவிட வேண்டும். இல்லாவிட்டால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு மேல் வட்டிக்கு மேல் வந்து நம்மை கொன்றுவிடும். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் புற்றுநோய் போன்ற ஒரு வியாதி. அந்த வியாதியை அறுத்தெறிய வேண்டும். சரி, இந்த வியாதியை ஒழிப்பதற்கு நல்ல மருத்துவர்கள் தேவை. இருந்தார்கள் 2 பேர், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இருந்தார்கள். கால நேர மாற்றங்களினால் அவர்கள் சொர்க்கம் சென்று விட்டார்கள். இவர்களை திருத்துவதற்கு இனிமேல் ஒரு காலம் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினரை ஒழிக்கத்தான் முடியும். அந்த ஒழிக்கின்ற வேலையை செய்வதற்காக நமது அக்ரி அண்ணன் அன்றைக்கு குரல் கொடுத்தது போல் இன்றைக்கு ஒற்றை தலைமையாய் விஸ்வரூபம் எடுத்து நம் முன்னால் நிற்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நமது புரட்சி தமிழர் அவர்கள். அவரது காலத்திலே இந்த தமிழகம் அடைந்த சந்தோஷம் வேறு எந்த அரசியலும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர் போட்ட ராஜபாதையில் தான் இந்தியா முழுவதும் கொரோனாவிற்கு மருத்துவ பாதை அமைக்கப்பட்டது. எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே என்ன முறையிலே வியாதியை கட்டுப்படுத்துவதற்காக சில பல அமைப்புகளை மேற்கொண்டாரோ அதை 2021 சட்டமன்ற தேர்தலிலே அப்பொழுது நமக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அந்த நேரத்திலே நம்மோடு கூட்டணியில் இருந்த பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால ஆட்சிகள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இதைவிட எங்களுக்கு என்ன அங்கீகாரம் வேண்டும்? இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து நம்மளால் துரத்தப்பட்டவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் திராவிடம் ஒழிய வேண்டும் என்று. ஒழியாது, அழியாது. தலைமுறை தலைமுறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும். சுயநலம் இல்லாத கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். பொதுநலம் பேணுகின்ற கூட்டம். 100 அதிமுக தொண்டன் இருந்தால் 100 பேரும் நல்லவனா இருப்பான். அந்த 100 பேரும் அடுத்தவனுக்கு நல்லது செய்வதை பற்றியே சிந்திப்பான். ஆனா 100 திமுக கார இருந்தான் வையி, 60 பேர் மோசமா இருப்பான். அப்ப 40 ரொம்ப மோசமா இருப்பான். 100 பேரும் அயோக்கியர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் இருந்து ஓட ஓட விரட்ட வேண்டும். அதை செய்வதற்கு ஆற்றல் மிக்க தலைமை வேண்டும். உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமை, திறமையான ஒரு தலைமை வேண்டும். சாணக்கியத்தனம் வேண்டும்.
எடப்பாடியார் அவர்களை பற்றி 6-7 வருடங்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர் என்றுதான் அனைவருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு முன்பதாக அவர் பதவியேற்ற பொழுது அவரை பற்றிய பிம்பம் சரியாக கட்டமைக்கப்படவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் குறுகிய காலத்திலே சாய்த்த விக்கெட்டுகள் மொத்தம் 4. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, அவர் வீசிய பந்திலே சாய்ந்த விக்கெட்டுகள் மொத்தம் 4. இன்னும் ஒரு பந்து, அவர் அடிக்க வேண்டிய பந்து பாக்கி இருக்கிறது. அடிக்கின்ற அடியிலே ஸ்டம்ப் போகாது, பேட் பறக்கும். அந்த பேட்டை இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆனாலும் உதயநிதி ஆனாலும் அவர் அடிக்கின்ற அடியிலே இடிபோல் விழுந்து காணாமல் போவார்கள் வருங்காலத்திலே. எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாகம் செய்த தலைமையிலே இதுவரை யாராவது ஒரு தலைமை ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ, ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ, ஒரு குறிப்பிட்ட பிரிவையோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ எங்காவது விமர்சித்து பேசி இருக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஒரு நாளும் பேச மாட்டார்கள். ஜாதி துவேஷம் இல்லாத தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டிகள் எந்த மதத்தையும் குறை சொன்னதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருங்காலிகள் ஓட்டு பிச்சைக்காக தான் சார்ந்த அத்தனை அமைப்புகளையும் கிண்டல் செய்பவர்கள். அந்த மாதிரியான ஒரு போலி பிம்பம் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், ஆனால் மூளை மட்டும் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்று சொன்னேன். அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது நண்பர்களே. துண்டுச்சீட்டிலே எழுதி கொடுத்தால் கூட அதை படிப்பதற்கு கூட திணறுகின்ற ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டிலே. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இதை சொல்வதற்கு தெரியாமல் இஸ்ரேல் என்று மிக கேவலமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டிலே. மேட்டூரிலே காவிரி அணை திறப்பு விழாவென்று பிடபிள்யூடியை சேர்ந்த ஒரு பெண் ஊழியர் கையிலே தட்டை வைத்துக் கொண்டு பூவோடு நிற்கிறார். பக்கத்திலே நமது மேக்கப் மாமா துரைமுருகனும் நிற்கிறார். என்ன செய்வதென்று ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. துரைமுருகனை பார்க்கிறார், அவர் தலையை ஆட்டுகிறார். உடனே அந்த பெண்ணிடம் கேட்கிறார், ஐயா பூவை எடுத்து அணையிலே போடுங்கள். ஒரு முறை போடுகிறார். இன்னும் என்ன என்று நமது மேக்கப் மாமாவிடம் கேட்கிறார். மறுபடியும் போடு என்று கேட்கிறார்கள். பொறுமையற்ற முதல்வர் தட்டை எடுத்து தண்ணீரே போடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் என்றைக்கு அந்த நதியை, அந்த தண்ணீரை, புனித நீரை அவமதித்தாரோ மேட்டூர் வறண்டது. மேட்டூர் நிரம்பவில்லை. மேட்டூரிலே பிரச்சனை வந்தது. குறுவை விளையவில்லை, சம்பா விளையவில்லை. முதலமைச்சருக்கு குறுவை என்றால் என்ன, சம்பா என்றால் என்ன தெரியாத ஒரு தத்தி முதலமைச்சர். ஆனால் எடப்பாடியார் அவர்களுடைய அரசிலே இந்தியாவிலே இதுவரை இருந்த 1947க்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசை மேற்கொண்டு நடத்திய அத்தனை அரசுகளிலேயும் விவசாயத்திலே குறுவை சாகுபடியிலேயே நம்பர் 1 மகசூல் செய்த ஒரு முதலமைச்சர் என்று விருது வாங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசு. அதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இங்கே இருக்கக்கூடிய அருமைமிகு அண்ணன் அவர்கள் விவசாயத்தினுடைய பிரிவை சேர்ந்த செயலாளர். அன்றைக்கு விதைத்த விதை, ஒற்றை தலைமை வேண்டும் என்று அவர் விதைத்த விதை இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. விருட்சமாக வளர்ந்து இன்றைக்கு 2.5 கோடி தமிழர்களையும் 2.5 கோடி அதிமுக தொண்டர்களையும் எத்தனையோ கோடி உலகமெங்கும் வாழ் தமிழர்களுக்கும் புரட்சி தமிழரிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே புரட்சி தமிழர் அவர்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது அருமை அண்ணன் அக்ரியார் அவர்கள் சொன்னது போல் எங்கெங்கு தவறுகள் நடக்கிறதோ அத்தனை தவறுகளும் திருத்தப்படும். நண்பர்களே, நமது முதலமைச்சரை பற்றி நினைக்கின்ற பொழுது ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரே ஒரு கதை. நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கி சொல்லுகிறேன். ஒரு ராஜா இருந்தார். கிழவனாய் போய்விட்ட ராஜா சொற்ப நாட்களிலே தனது உயிர் போகும் என்பதை அறிந்து தனது வாரிசுகளிலே யாரையாவது ஒருவனை தனக்கு பின்பு இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இருக்கின்ற அத்தனை பேருடைய தகுதிகளையும் பார்க்கின்ற பொழுது அத்தனை பேரும் ஓட்டை உடைசலாகவும் ஈயம் பித்தளைக்கு பேரிச்சமிழமாகவே இருந்தது. இவருக்கு திருப்தி இல்லை. இருக்கின்ற ஒன்றிலே ஒன்றை பொறுக்கி எடுத்தார். எனக்கு பின்பு நீ பார்த்துக்கொள் என்றார். சரி என்றான். அப்பொழுது அந்த ராஜா அவனிடம் ஒரு ஆலோசனை சொன்னார். உனக்கு
புத்திசாலித்தனம் குறைச்சல், புத்தியே இல்லை, முட்டாளாக மட்டும் இருந்து விடாதே, உன்னால் நிர்வாகம் நடத்த முடியாது, நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அந்த கிழட்டு அரசன் மரணம் அடைந்தான். புதியவர் வந்தார், ஆட்சி பரிபாலனத்திற்கு வந்தார், ஆளத் துவங்கினார். ஆனால் மனதிற்குள் மட்டும் ஒரு அரிப்பு, நான் முட்டாளா, எனக்கு புத்தி இல்லையா, இந்த ஊரிலே இந்த நாட்டிலே என்னை விட முட்டாள்கள் இல்லாமலாக போய்விடுவார்கள், என் அப்பன் என்னை எப்படி சொல்லுவான் என்று தன்னுக்கு கீழே இருந்த மந்திரியை கூப்பிட்டு, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நீ நமது நாட்டில் 5 முட்டாள் 5 அடிமுட்டாள்கள் யாரு சிறந்த அடிமுட்டாள்களோ அவங்களை நீ இம்மிடியட்டா கொண்டு வா. மந்திரிக்கு ஒண்ணுமே புரியல, நம்மளை ஏன் இந்த ஆள் வந்து போய் முட்டாள் கணக்கு எடுக்க சொல்றான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றால் உனது அமைச்சர் பதவி போய்விடும் என்று அவனை பயமுறுத்தி துரத்தி விடுகிறார். நம்ம மந்திரி போறார், இவன் நம்ம தலையெழுத்து, நாம முட்டாள் கணக்கு எடுக்க வேண்டியிருக்கிறதே என்று சொல்லி அந்த நாட்டிலே ஒரு பகுதி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவன் வயல் அறுவடை முடிந்து 10 நெல் மூடைகளோடு ஒரு வண்டியிலே வந்து கொண்டிருக்கிறான். வண்டியிலே 10 நெல் மூடைகள், 2 காளை மாட்டுகளை வைத்து வண்டி போய் கொண்டிருக்கிறது. நம்ம மந்திரி பார்க்கிறார், வண்டி ஓட்டுபவன் தலையில் ஒரு புல்கட்டை இடது கையால் தூக்கி கொண்டிருக்கிறான், சுமந்து கொண்டிருக்கிறான். நம்ம மந்திரி அவனை நிறுத்துறார், நிறுத்து, நீ எங்கடா போற கேட்கிறாரு. ஐயா, நான் அறுவடை முடிந்து மூடைகளை ஏற்றிக்கொண்டு எனது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அது சரி, புல்கட்டை எதற்கு நீ தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்றான், நான் மாடுகளின் மீது மிகவும் பிரியம் கொண்டவன், பாசம் கொண்டவன். ஏற்கனவே 7-8 மூடைகள் இருக்கின்ற காரணத்தினால் அவைகள் என்னையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு போகின்ற கஷ்டத்தை பார்ப்பதற்கு எனது மனம் சகிக்கவில்லை. அவைகளுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்று அந்த புல்கட்டை எனது தலைமையிலே வைத்துக் கொண்டு நான் தாங்கிக் கொண்டு போகின்றேன் சொன்னான். முட்டாள் ஒருத்தன் கிடைச்சான்னு சொல்லி முதல் முட்டாள்னு நம்ம மந்திரி டிக் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வதா போய்கிட்டே இருந்தாரு. அங்க ஒரு வீடு வந்தது. வீட்டுல ஒரு மொட்டை மாடி முழுவதும் சமீபத்திலே பெய்த மழையின் காரணமாக நிறைய புல்கள் முளைத்திருந்தன, தாவரங்கள் முளைத்திருந்தன. பக்கத்துல ஒரு படிக்கட்டு, அங்க ஒருத்த காளமாடு கழுத்துல ஒரு கயத்தை கட்டி, தாம்பு கயிறை கட்டி படி வழியா இழுக்க முடியாம எடுத்துட்டு இருக்கான். வா 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 வான்னு அந்த மாட்டை நம்ம மந்திரி போய் பார்க்கிறான். நீ ஏன் மாடிப்படி வழியா ஏற முடியாம ஒரு மாடு கஷ்டப்படுது, நீ எதுக்காக வேண்டி அதோடைய கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போறேன்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு உயிர்கள் மீது எப்பவுமே பிரியம் அதிகம், மேல நிறைய புல்லு முளைச்சிருக்கு, அதனால இந்த மாடை நான் படி வழியா மேல கொண்டு போயிட்டேன்னா அது மேஞ்சிரும், மொட்டை மாடி கிளியர் ஆயிரும், மாட்டுக்கும் தீனி கிடைக்கணும்னு நம்ம மந்திரி டிக் பண்ணா. 2வது முட்டாள் கிடைச்சிட்டான்னு. அப்படி போறார் மந்திரி. 3வது இடம், ஒரு வாய்க்கால், கால்வாய் ஒண்ணு போயிட்டு இருக்குது, நிறைய தண்ணி. அங்க ஒரு மளிகை கடை. அங்க ஒருத்தன் வாதம் பண்றான் கடை ஓனர்கிட்ட, இந்த நல்லதா கெட்டதான்னு கேட்கிறான். கடைக்காரர் சொல்றாரு, தூசி கிடையாது, அழுக்கு கிடையாது, நான் கொடுத்த சரக்கு நல்லதுங்கிறார். நம்பலாமான்னு கேட்கிறான். இல்லாட்டி என் வீட்டுக்காரி போனா சத்தம் போடுவா, பொதுவா அவதான் கடைக்கு வருவா, இந்த தடவை நான் வந்துட்டேன், உங்களை நம்பி வாங்கிட்டு போலாமாங்கிறான். இல்ல, நீ என்ன நம்பி வாங்கிட்டு போனா நான் உனக்கு கொடுத்த மெட்டீரியல் சரக்கு வந்து நல்ல சரக்கு, பொருள் நல்ல பொருள் அப்படிங்கிறான். உடனே இவனுக்கு சந்தேகம் போகல. அப்போ திருப்பி கேட்டோன்னு கடை ஓனருக்கு கோபம் வருது. உனக்கு சந்தேகம் இருந்தால் அதிலே தூசியோ தும்போ அழுக்கோ இருக்கிறது என்று நீ விரும்பினால் பக்கத்திலே தண்ணீர் ஓடுகிறது, நீ கழுவி விட்டு செல் அப்படிங்கிறான். உடனே சரின்னு சொல்லி நம்மால அந்த மெட்டீரியலை பொருளை வாங்குறான். அவன் வாங்கிறது கல் உப்பு. அந்த கல் உப்பை எடுத்துக்கொண்டு நம்பாமல் தண்ணியில முக்கி எடுக்கிறான். உப்பு அவ்வளவு கரைஞ்சு போச்சு. நம்ம மந்திரி டிக் பண்றான், 3வது முட்டாள் கிடைச்சிட்டான்னு சொல்லி. உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி முட்டாள் கணக்கை எடுக்கின்ற நாமும் முட்டாள் தானே என்று சொல்லிவிட்டு அந்த பணியை அப்படியே நிறுத்திவிட்டு உடனடியாக ராஜாவிடம் சென்று விட்டான். ராஜா கேட்கிறார், 5 முட்டாள்களும் கிடைத்தார்களா என்று. கோபத்திலே சொல்லுகிறான், இல்லை 3 பேர் தான் கிடைத்தார்கள் என்று. நான் உன்னை 5 பேரை அல்லவா கொண்டு வர சொன்னேன் என்று கேட்கிறார். இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, உங்களுக்கு கீழ் பணி செய்வதிலே எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன் என்று கேட்கிறார். நீ சொன்னதை நம்பி போன 4வது முட்டாள் நான்,
அப்படி என்றால் ஐந்தாவது யார் என்று கேட்கிறார். அது நீ அப்படி என்கிறார். இந்த மாதிரியான ஒரு முட்டாளுக்கு இணையான ஒரு முட்டாள் முதலமைச்சர் தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். நண்பர்களே, தமிழகத்திலே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை பற்றி நமது அருமைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். வரக்கூடிய காலகட்டத்திலே ஆட்சி மாறும் பொழுது காட்சி மாறும் என்ற அன்பான எச்சரிக்கையும் கொடுத்து விட்டார்கள். அவர் சொல்வதை கேட்டு இந்த பகுதியிலே உள்ளவர்கள் திருந்திவிட்டால் அவர்களுக்கும் நல்லது, கழகத்திற்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது. இல்லாவிட்டால் அதற்குரிய விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நேற்று முளைத்த காணநல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது தியாகிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று நமது அருமைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான், தியாகிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார்கள். எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் நமக்கு இப்பொழுது நம்மை வழிநடத்தக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. உடனே ஸ்டாலினை போலோ, ஸ்டாலினாவது கொஞ்ச நாள் குப்பை கொண்டு இருக்கிறார். அவரது மகன் ஒருவன் இருக்கிறான், வாய்க்கொழுப்பு எடுத்த உதயநிதி. அவன் சொல்லுகிறான் எடப்பாடியாரை பார்த்து 2-3 நாட்களுக்கு முன்பாக, ஏன் எடப்பாடியார் ராமர் கோவிலுக்கு செல்லவில்லை என்றால் கால் வலிக்கிறது என்று சொன்னார். இவன் சொல்றான், அடிக்கடி தவழ்ந்து தவழ்ந்து பழக்கம், அதனால் அவருக்கு காயல் வரி வரும் என்று. வாய்க்கொழுப்பிற்கு ஒரு அளவு வேண்டாமா நேற்று முளைத்த காளானுக்கு? இவன் தாத்தா 10 வருடங்களாக வீல் சேரிலே தவழ்ந்திருக்கிறார். இதற்கு முன்பு பேசிய அருமை அண்ணன் வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல, நடந்து வருகின்ற பொழுதே தவழ்ந்து வருகின்ற குழந்தை தடுமாறுவது போல் ஸ்டாலின் தடுமாறினார். அவ்வளவு பேர் தடுமாற்றம் அந்த குடும்பத்திலே. வாய்க்கொழுப்பிற்கு ஒரு அளவு வேண்டாமா? ஒன்றை சொல்லுகிறேன், எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் நினைப்பது போல் அல்ல. எடப்பாடியார் அவர்கள் அரசியல் சாணக்கியர். நேற்று முளைத்த மலையிலே இன்று வந்த காளான் அல்ல எடப்பாடியார் அவர்கள். ஒன்றை நினைவிலே கொள்ளுங்கள், படிப்படியாக வளர்ந்தவர். 1972ஆம் ஆண்டிலே இதயவீணை மன்றத்திற்காக பிரச்சார பணிகளிலே ஈடுபட்ட ஒரு மன்றத்துக்காரர் எடப்பாடியார். 72லே 74லே எடப்பாடி கிளை கழக செயலாளர். 89லே அம்மாவோடு சேவல் சின்னத்திலே நின்று வென்று சட்டமன்றம் சென்றவர். 91லே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். 98லே திருச்செங்கோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர். 98, 99லே மீண்டும் 2006லே கொள்கை பரப்பு செயலாளர், 2007லே அமைப்பு செயலாளர், 2011லே அமைச்சர், 2014லே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர். 2016லே மீண்டும் முதலமைச்சராகிறார். 2017லே அதற்கு பிறகு 2020 அக்டோபரிலே பன்னீர்செல்வம் அவர்களால் தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவர் எடப்பாடியார். சொற்ப வாக்கு வித்தியாசங்களிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் 2021 மே அவர் எதிர்க்கட்சி தலைவரானார். 2022லே ஒற்றை தலைமை தலைவரானார், ஒரே தலைவரானார். இன்று 2023 மே ஜூனிலே 2.5 கோடி தொண்டர்களுக்கு தலைவராக விளங்குகிற எடப்பாடியாரை பார்த்து தவழ்ந்து வருகிறார் என்று சொன்னால் உனது நாக்கை அறுக்க வேண்டாமா? உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான், எடப்பாடியார் தவழ்ந்து தவழ்ந்து போகக்கூடியவர் என்று. எவ்வளவு வாய்க்கொழுப்பு! இவனுக்கு மட்டும் வாய்க்கொழுப்பு அல்ல, திமுக இருக்கிற அத்தனை பயலுக்கும் வாய்க்கொழுப்பு தான். 3 விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இவ தாத்தா நான் சிறுவனா இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் ராஜீவ் காந்தியோட கூட்டணி சம்பந்தமா போபால்ல ஒரு ரூம்ல 1/2 மணி நேரம் தனியா ஆலோசனை பண்றாரு. அம்மா ராஜீவ் காந்தியோட அப்ப உள்ள கூட்டணி பத்தி போபால்ல தனியறையில ஆலோசனை பண்றாரு. அப்ப கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? வெளியில சோனியா காந்தி உட்கார்ந்து இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடக்கிறதுனால. கருணாநிதி என்ன தெரியுமா சொல்றாரு? ஜெயலலிதாவும் ராஜீவ் காந்தியும் தனியறையிலே ஆலோசனை நடத்துகிறார்கள் என்று பத்திரிகை செய்தி வந்துள்ளது. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சோனியா அல்லவா கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார். அது கிழவனின் வாய்க்கொழுப்பு. அடுத்தாற் போல் ஸ்டாலின் பல விஷயங்களிலே நம்மை அடிமை என்று சொல்லி இருக்கிறான். உண்மையான அடிமை அவன் தான். அவனுக்கு 2வது தலைவருடைய வாய்க்கொழுப்பு, 3வது இந்த கொடுக்கு.
உதயநிதி ஸ்டாலினுடைய வாய்க்கொழுப்பு. இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறோம் என்ற திமிரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் நண்பர்களே. யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஏன் யாரும் உங்களை கேட்கலாம், உங்களது அணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று எந்த திமுக தீவெட்டி தடியனாவது கேட்டால் திருப்பி கேளுங்கள், உங்களது அணியின் பிரதமர் வேட்பாளர் யார், நீ சொல் நான் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்களது கூட்டம் கலகலத்து விட்டது. இந்தியா கூட்டணி என்பது நொறுங்கி விட்டது. இனிமேல் கிடையாது. இருக்கின்ற சொற்ப வாக்குகளும் அவர்களை விட்டு போய்விடும். தமிழகத்திலே 40 தொகுதிகளிலேயும் இரட்டை இலை நின்று வெற்றி வாகை சூடுகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்மாண பொறுப்பு புரட்சி தமிழருடைய கைகளிலே வந்து சேரும். அந்த சூழ்நிலை வரும், அந்த நாள் வரும். ஒரு சிலர் கேட்கிறார்கள், ஆளுமை உள்ளவரா எடப்பாடியார் என்று கேட்கிறார்கள். நான் சொல்கிறேன், எடப்பாடியார் அரசியல் சாணக்கியர். அதனால் தான் நான் சொன்னேன், விளக்கமாக சொல்லவில்லை, 4 விக்கெட்டுகளை சார்த்திருக்கிறார் என்று. என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து இயக்கத்திலே பற்றுதலோடு இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன். எவன் உடம்பிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கேட்டால் வேப்பங்காயை கடித்தது போல் முகம் சுழித்து கசக்கிறானோ அவன்தான் உண்மையான அதிமுக காரன். எடப்பாடியார் உடம்பு முழுவதும் அதிமுக ரத்தம் ஓடுகின்ற ஒரு சிங்கம். எடப்பாடியார் யார் என்று கேட்டால் நான் சொல்வேன், எடப்பாடியார் எங்களுக்கு இன்னொரு எம்ஜிஆர். எடப்பாடியார் எம்ஜிஆர், எம்ஜிஆர் எடப்பாடியார். அது சரி, எடப்பாடியார் எப்படா எம்ஜிஆர் கேட்கலாம். நான் சொல்றேன், நான் சொல்கின்ற விஷயங்கள் அவ்வளவும் அவர் ஆட்சி சார்ந்த விஷயங்கள். 2 நிமிடங்களிலே முடித்து விடுகிறேன். எடப்பாடியார் எப்படி எம்ஜிஆர்? தமிழக மக்களினுடைய மனங்களை திருடிய மலைக்கள்ளர் எடப்பாடியார். 15 லட்சம் தொண்டர்களை திரட்டி மதுரையிலே மாநாடு கண்ட மதுரை வீரன். கொங்கு நாடு இந்த தமிழகத்திற்கு தந்த பரிசு. இருண்ட தமிழகத்திற்கு ஒளியாய் வந்த ஆனந்த ஜோதி. தர்மம் தலைகாக்கும் என்ற தத்துவத்தின்படி நல்லாட்சி கொடுத்த 4.5 ஆண்டுகள் இந்த தமிழக மக்களுக்கு அன்னமிட்ட கை. காஞ்சி தலைவன் பெயர் கொண்ட இந்த இயக்கத்தை வழிகாட்டும் ஒளிவிளக்கு. மக்களாட்சி நடத்திய மன்னாதி மன்னன், தெய்வத்தாய் தவசி அம்மாள் பெற்றெடுத்த எங்க வீட்டு பிள்ளை எடப்பாடியார். குடியிருந்த கோயில் போல் இருந்த நமது கழகத்தை கூறு போட பார்த்த கயவர்களை விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி அடித்த வேட்டைக்காரன் எடப்பாடியார். அவர் விவசாயி, அவர் தொழிலாளி. இவர்கள் இருவருக்கும் நலன் செய்வதே என் கடமை என்று நாள்தோறும் உழைப்பது அவரது உழைக்கும் கரங்கள். படகொட்டி துயர் தீர்க்க வந்த மீனவ நண்பன் எடப்பாடியார். அம்மாவின் அரசை அமைக்கும் வரை நான் தூங்க மாட்டேன் என்று தான் நினைத்ததை முடிப்பவன் எடப்பாடியார். தொண்டர்கள் ஆசையோடு சென்று பார்க்க துடிக்கும் ஆசை முகம். தர்மம் தலைகாக்கும் என்ற தத்துவத்தின்படி வாழ்ந்து காட்டுகின்ற எடப்பாடியார். இது நம் நாடு, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று நம்மை எல்லாம் ஒன்றிணைத்த நமது அம்மா புரட்சி தாய்க்கு தலைமகன். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமாட்டார் என்று இந்த ஊருக்கு உழைப்பவன். சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், ஒடுக்கப்பட்டோர் எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஒலிக்கும் அவரது உரிமை குரல். டெல்டா காவிரி மண்டலத்தை காக்கின்ற காவல்காரன். திமுக என்ற முரட்டுக்காளையை அடக்க வந்த மாட்டுக்கார வேலன். என் அண்ணன் எங்கள் தங்கம் எடப்பாடியார். எம்ஜிஆர் எடப்பாடியார், முடிஞ்சு போச்சு. வருகின்ற தேர்தலிலே விழுகின்ற வாக்குகள் எல்லாம் இரட்டை இலைக்கு விழ வேண்டும். 2019 போலூர் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட போலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குகளை பார்த்தால் 63,000 வாக்குகள் மட்டும் இரட்டை இலைக்கு கிடைத்தது 2019. 2021 அருமை அண்ணன் அக்ரியார் அவர்கள் நிற்கின்ற பொழுது 63,000 வாக்குகள் 97,000 உயர்ந்து விட்டது. 34,000 வாக்குகள் 2 வருடத்திலே ஒரு மனிதர் மாறியதால் கிடைத்தது. வரக்கூடிய காலகட்டத்திலே அக்ரி அண்ணன் அவர்கள் தலைமையினுடைய ஆணையின்படி, அண்ணனுடைய ஆலோசனையின்படி ஆரணி தொகுதியிலேயும்
திருவண்ணாமலை தொகுதியிலேயும் உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலே அவர் பார்வைப்படுகின்ற இடமெல்லாம் அத்தனை இரட்டை இலை ஓட்டுக்களும் 50,000 60,000 என்று இப்பொழுது இருப்பதை விட கூட வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு கிடைக்கின்ற பெருமையிலே இந்த மாவட்டம் முன்னிலையிலே இருக்க வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை பொதுமக்களுக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் சிறந்தாழ்த்தி வணக்கம் செலுத்துகிறோம். இந்த அளவிலே எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பை தந்த தலைமைக்கும், இதுவரை பொறுமையாக எனக்கு பின்பு பேச வேண்டிய ஒரு ஜாம்பவானுக்காக வழிவிட்டு, அவரை ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லாதவர்கள் நாங்கள் எல்லாம், அவருக்கு வழிவிட்டு இந்த அளவிலே எனது உரையை நான் முடிக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வளர்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி நன்றியோடு அமைகிறேன். வணக்கம், நன்றி.